இந்த ஆர்சிஎம்ல 2 இயர்ஸாக இருக்கேன். இன்னைக்கு ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் லேடிஸ் ஓவர் ஹியர். ஆல் லீடர்ஸும் இருக்கீங்க, புதுசாக வந்தவங்களும் இருக்கீங்க. அதனால தான் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். ஒன்று ரெண்டு பேர் நியூவாக இருக்கிறதுனால ப்ராடக்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஆரம்பிப்போம். மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து நம்ம வந்து வீட்டில் ஃபேஸ்க்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம், இது சமையலுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம், வாசப்படிக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இங்கே அதை பொறுத்த மட்டும் ஒரே மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணுறோம். மஞ்சளில் வந்து குர்குமின் ஓகே சார். மஞ்சள்ல வந்து விரல் மஞ்சள் இருக்கு. விரல் மஞ்சள்ல உடைச்சா உள்ள ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது வந்து குர்குமின் சொல்லுவாங்க. அந்த குர்குமின் வந்து வெளியில இருக்க மஞ்சள்ல அதை நீக்கப்பட்டுட்டு வெறும் சக்கையை தான் நம்ம பவுடரா அரைச்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது வெறும் பவுடர் தான். பிளஸ் வந்து என்னன்னா அவங்க அந்த கலரிங்காக கெமிக்கல்ஸ் அதை நிறைய யூஸ் பண்றாங்க. வேற நம்மளுக்கு எப்படின்னா உடனே சிலர் சொல்லுவாங்க, இல்லை நான் மிக்சிலேயே அரைக்கிறேன், மிஷினில் 1 kg கொடுத்து அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது குறுக்குமீன் வந்து வெளியே போகாதேமா. ஆமாம், குறுக்குமீன் வெளியே போகாது. பட் அந்த மிஷினோட சூட்லேயும் மிக்சியோட சூட்லேயும் வந்து அதில் உள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வெளியே போயிடுது. இதில் வந்து கூலிங் ப்ராசஸ் மெத்தடில் பண்ணுறாங்க. அந்த காலத்து இயந்திர முறை கல்லுல அரைக்கிறதுனால 20 டிகிரிக்கும் கீழே தான் சூடு இருக்கும். அப்போ வந்து மாவு வந்து சூடாகாது. இது வெறும் மஞ்சளுக்கு மட்டும் நான் சொல்லலை. மஞ்சள் தூள் மாதிரியே இதுல மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சப்ஜி மசாலா, ஈவன் கோதுமை மாவு எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ்ல பண்றதுனால இங்க அரைக்கிற எல்லாமே வந்து நல்ல அருமையானதா இருக்கும். அதுல உள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் போகாது. இப்போ கோதுமைங்கும் போது அதுல ஃபைபரும் இருக்கும், ஃபைபர் கண்டென்ட்டும் நல்லா அருமையா இருக்கும். இது வந்து மஞ்சள் தூள் வந்து என்ன முக்கியமானதுன்னா, இந்த குர்குமின் சொன்னேன் இல்லையா, அது வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேல் கொண்டு அது டெய்லி அந்த செல்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த செல்ஸ் வந்து மேல் கொண்டு பரவாம பார்த்துக்கும். கேன்சர் செல்ஸை இன்னும் பாதிக்காம பார்த்துக்கும். வேற நம்மளை போல நார்மல் பீப்புளுக்கு கேன்சர்ன்றத வராம பாதுகாக்கும். அதுதான் இந்த மஞ்சள் ஒரே ஒரு பாயிண்ட் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு. இன்னொரு நாள் நீங்க வந்தீங்கன்னா புதுசா வந்திருக்கவங்க இன்னும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். மங்களகரமா இருக்கட்டுமே மஞ்சள் பத்தி சொன்னேன். இன்னொன்று வந்து உப்பும் வந்து இங்க என்னன்னா 3 times அயோடைஸ் பண்றதுனால மெயினா லேடிஸ்க்கு உண்டாக்குற அந்த தைராய்டு ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. இப்ப இருக்கிறவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணும்போது அந்த தைராய்டு ப்ராப்ளம் நார்மலா குறைஞ்சிட்டு வரும். 2 விஷயத்த சொல்லி எனக்கு கொடுத்த டைம்ல நான் முடிச்சிட்டேன்.